மிடில் கிளாஸில் இருக்க நாம் லக்ஸுரியான லைஃப் வாழக்கூடாதா என்ன? இதோ நம்ம தாராபுரத்தில் ப்ரீமியம் இன்டீரியரோட அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, 2 வீடு கொண்டு வந்திருக்கோம். பிளாட்டோட சைஸ் 22.5க்கு 45. ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வீடு கட்டியிருக்கோம். 2 பெட்ரூம், ஒரு அட்டாச்டு பாத்ரூம், லிவிங் ஹால், கிச்சன் எல்லாமே ப்ரீமியம் இன்டீரியரோட டிசைன் பண்ணியிருக்கோம். ஷோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட எலிவேஷனில் ஸ்டோன் கிளாடிங், உட்டன் பிளாங்க்ஸ் யூஸ் பண்ணி அட்ராக்டிவ் லைட்டிங்கோட அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கார்டனிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். வீட்டோட கேட் ஹெவியான டாடா ஸ்டீலில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி 15 இயர்ஸ் வாரண்டியோட HPL சீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே ப்ரீமியமான லுக்கை கொடுக்குது. எலிவேஷனுக்கு ஏசியன் பெயிண்டோட அபெக்ஸ் அல்டிமா யூஸ் பண்ணியிருக்கோம். கேட்டுக்கு 2 பேக் எபாக்சி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அபெக்ஸ் அல்டிமாவுக்கு 8 இயர்ஸ் வாரண்டி நமக்கு கிடைக்குது. இது கார் பார்க்கிங், சைஸ் 10க்கு 12. போர்வெல் 900 அடிக்கு போட்டு அதில் டெக்ஸ்மோ மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட சம்பில் நல்ல தண்ணி கனெக்ஷனுக்காக ப்ளம்பிங் ஒர்க் எல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மெயின் டோர், டீக்குட் டோர். டோரை சுற்றியும் டீக்குட்லேயே பீடிங் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம். டோரில் ஹேண்டில், லாக், லென்ஸ் அண்ட் ஹிஞ்சஸ் அப்படின்னு எல்லா ஃபிட்டிங்கையுமே பிராஸ்லேயே போட்டிருக்கோம். லாக்குக்கு யூரோப்பாவோட ஹெக்ஸா போல்ட் சேஃப்டி லாக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நல்ல டியூரபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கும். மெயின் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லிவிங் ஹால், சைஸ் 10க்கு 16. ஃபால் சீலிங், எக்ஸ்பர்ட் சேனல் அண்ட் ஜிப்ராக் போர்டு யூஸ் பண்ணி ரொம்ப குவாலிட்டியாகவே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்பாட் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ் யூஸ் பண்ணி லிவிங் ஹாலோட ஆம்பியன்ஸை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம். இன்டீரியர்ஸ்க்கு ஏசியன் பெயிண்ட்ஸ் ராயல் மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே ஏசியன் பெயிண்ட்ஸ் கம்பெனிலேயே நாங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு 8 இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டி நமக்கு கிடைச்சிரும். இது பூஜா கேபினெட், கோல்டன் ப்ரொஃபைல் வித் எட்சிங் கிளாஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ளைவுட், லூவர்ஸ் அண்ட் வால்பேப்பர் யூஸ் பண்ணி டிவி யூனிட்டை ரொம்பவே மாடர்னாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால் ஃபுல்லாக 2 ட்ராக் கர்டைன்ஸ் போட்டிருக்கோம். மெயின் ப்ளஸ் ஷியர் கர்டைன் போட்டிருக்கோம். இப்போ நாம் நார்த் வெஸ்ட்டில் இருக்க கெஸ்ட் பெட்ரூமை பார்க்க போகிறோம். டோருக்கு கேன்பி பிராண்ட் யூஸ் பண்ணி ஹேண்டில்ஸை ரொம்பவே லக்ஸூரியாக போட்டிருக்கோம். டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கெஸ்ட் பெட்ரூம், சைஸ் 10க்கு 10. இந்த ரூமில் குஷன் சீட்டிங்கோட ஒரு அழகான பே விண்டோ கொடுத்துருக்கோம். பே விண்டோவுக்கு மேலே யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான வென்டிலேஷனும் பண்ணியிருக்கோம். காட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஓப்பன் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங் ரொம்பவே யூனிக்காக ப்ரொஃபைல் லைட்டோட அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போகிற வழியில் இருக்க பார்ட்டிஷனை தான் பார்த்துட்ருக்கோம். பார்ட்டிஷனுக்கு கோல்டன் ப்ரொஃபைல், ஃப்ளூட்டட் கிளாஸ் அண்ட் டஃபன் கிளாஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே மாடர்னாக டிசைன் பண்ணியிருக்கோம். பார்ட்டிஷன் ஏரியாவை வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்காக அங்கே ஒரு கன்சோல் யூனிட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். கன்சோல் யூனிட்டுக்கு மேலே வால்பேப்பர் ஒட்டி அதில் மெட்டல் ஆர்ட்டும் கொடுத்துருக்கோம். மெட்டல் ஆர்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஒயரிங் பாயிண்ட்டும் இருக்குது. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம். டோருக்கு கேன்பி டோர் யூஸ் பண்ணி பிவிடி கோட்டட் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 8க்கு 16.
ஏசி பெல்மெண்ட் உடனில் டிசைன் பண்ணி அதில் 2 ட்ராக் கர்டைன்ஸ் கொடுத்துருக்கோம். மெயின் கர்டைன்ஸ் ப்ளஸ் ஷியர் கர்டைன்ஸ். இங்கே கர்டைன்ஸ்க்கு பிளாக் அவுட் கர்டைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட்போர்ட் சைடு ஃபுல்லாக லக்ஸூரியான வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். காட்டுக்கு 2 சைடுமே சார்ஜிங் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் ஹேங்கிங் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து பெட்ரூமோட ஆம்பியன்ஸை ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுக்காக சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ நாம அட்டாச்டு பாத்ரூம் பார்க்குறோம். டோருக்காக WPC மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்டில்ஸ்க்கு பிராஸ் ஃபிட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூமில் எல்லா ஃபிட்டிங்ஸையும் ஜான்சன் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூமில் கெய்சர் மட்டும் இல்லாமல் சோலார் வாட்டர் போடுறதுக்கான ப்ளம்பிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜுக்காக ஒரு மிரர் கேபினெட்டும் அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு லைட் ஃபிட்டிங்கும் கொடுத்துருக்கோம். இது கிச்சன் சைஸ் 8க்கு 8. கவுண்டர் டாப்புக்கு ஸ்ட்ரெயின் ஃப்ரீயில் ஃபுல் பாடி வெட்ரிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட சிங்க் ஜான்சன் பிராண்டில் குவாட்ஸ் சிங்க் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஆட்டோ கிளீன் டெக்னாலஜியோட ஒரு ஃபேபர் சிம்னி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட பாத்திரம் கழுவி வைக்கிறதுக்காக ஒரு GTPT ட்ரேவும் கொடுத்துருக்கோம். கிச்சனில் 2 சைடுமே விண்டோஸ்க்கு பிளைண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனில் எப்கோ பிராண்டில் ஒரு ஆயில் புல் அவுட் கொடுத்துருக்கோம். அதோட ஒரு கட்லரி ட்ரேவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 டேண்டம் பாக்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா ஷட்டர்ஸுமே சாஃப்ட் க்ளோசிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு டால் யூனிட்டும் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நிறைய ஐட்டமை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். டேண்டம் பாக்ஸில் யூஸ் பண்ணியிருக்க இந்த பிளைவுட் 700 kg/m³ டென்சிட்டியில் லைஃப் டைம் வாரண்டியோடு இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இது வாட்டர் ப்ரூஃப், டெர்மைட் ப்ரூஃப், பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் ப்ரூஃப், டாக்ஸிக் ஃப்ரீ அண்ட் ஃபயர் ரிட்டார்டண்ட்டாக இருக்குது. எல்லா பாக்ஸுக்கும் ரப்பர் ஷீட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். சிங்க்குக்கு அடியில் அண்டர் சிங்க் RO வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸ்டேர்கேஸ்க்கு ஸ்டேர்கேஸ் டைல்ஸும் SS304 கிரேடில் ஹேண்ட் ரைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது காமன் பாத்ரூம் சைஸ் 6க்கு 4. காமன் பாத்ரூம்லேயும் சோலார் கனெக்ஷனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸ்டேர்கேஸ்க்கு மேலே ஒரு சேஃப்டி கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். சேஃப்டி கேட்டுக்கும் 2 பேக் எபாக்சி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது டெரஸ். ஹேண்ட் ரெயிலுக்கு SS304 கிரேடில் ஹேண்ட் ரெயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து எலிவேஷனை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். டெரஸில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதோட டேங்கை 6 ஃபீட் ஹைட் ரைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஆங்கிள் கொடுத்துருக்கோம். ஸோ டேங்கை ரைஸ் பண்ணி வைக்கும்போது வாட்டர் ப்ரெஷர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஆங்கிளுக்கும் 2 பேக் எபாக்சி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பெயிண்டிங்க்கு 5 இயர்ஸ் வாரண்டி கிடைக்குது. 5 இயர்ஸில் துருப்பிடிக்கிற மாதிரியான பிரச்சனை எதுவுமே வராது. இந்த 2 வீட்டுக்குமே எலிவேஷன் டிசைனில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஒன்லி இன்டீரியரோட கலர்ஸ் மட்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிரதர்ஸாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ இருந்து 2 வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே விசிட் பண்ணி பாருங்கள்.